Hello, vanakkam. Welcome back to my channel. So today we will talk about 4 keys to happiness. 4 keys to happiness அப்படின்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் what I learned, things that will genuinely give a person happiness, things that will give us peace of mind. இந்த மாதிரி வாட் ஆர் த திங்ஸ் சிம்பிள், இது மோஸ்ட் ஆஃப் த மாதிரி லைக் இன்ட்யூட்டிவ் உங்களுக்கே நினச்சா தெரிகிற விஷயங்கள் தான். பட் அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் மேபி வி டோன்ட் டேக் எனஃப் எஃபர்ட், அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, இதுதான் 4 விஷயங்கள் தான், 4 சிம்பிள் திங்ஸ். And all 4 of them will really improve the quality of your life if you implement them. Actually இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் குவாலிட்டி ஹியூஜ் சேஞ்சஸ் இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்கிறேன், திஸ் வில் ரியலி மேக் யூ ஃபீல் லைக் அ பெட்டர் பர்சன். இட் வில் மேக் யூ ஃபீல் ஹாப்பியர் அண்ட் இட் வில் மேக் யூ ஃபீல் மோர் அக்காம்ப்ளிஷ்ட். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், if you have always wanted to do something, ப்ளீஸ் டூ இட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஓல்டர் பீப்புளிலிருந்து ஈவன் மிடில் ஏஜ் பீப்புள் ஹூமெவர் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ திஸ், ஆனால் எனக்கு அது பண்ண முடியலை அப்படின்ட்டு. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சிங், எனக்கு எப்போவுமே மியூசிக் போகணுன்னு ஆசை இருந்தது, பட் சைல்ட்ஹுட்டில் என்ன வீட்டில் இருந்து அனுப்பலை, எனக்கு மியூசிக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எனக்கு டான்ஸ் போகணுன்னு ஆசை இருந்தது, முடியலன்பாங்க. பெயிண்டிங் பண்ணணுன்னு ஆசை இருந்தது, முடியலன்பாங்க. ஒரு எனக்கு எப்போவுமே ஒரு கார்டன் வேணும்னு ஆசை இருந்தது, சம்பவம் அது முடியலன்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங், ஏதோ ஒரு ஹாபியோ ஏதோ ஒரு ஸ்கில்லோ, இஃப் யூ ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் டு ஹேவ் தட் ஸ்கில், இது இருக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்க, அது வேணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா ஏன் செய்ய மாட்டீங்க? எனக்கு எஜுகேஷன் இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த காலத்தில் ஸ்பெசிஃபிக்காக எஜுகேஷன் இஸ் நாட் அ பேரியர். லைக் எந்த ஏஜில் இருக்கிறவங்களும் படித்து 10th எழுதுகிறாங்க, 12th எழுதுகிறாங்க, டிகிரி எடுக்கிறாங்க. உங்களுக்கு அது உண்மையிலே உங்களோட வேல்யூ அப்படின்னா யூ நீட் டு டூ இட். இதில் 2 இது தான், இதர் யூ டிசைட் தட் நான் இது பண்ணுறேன், நான் இது பண்ண போகிறேன், எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நம்ம அது பண்ணணும். ஆர் நம்ம ஆல்டர்னேட்லி எனக்கு அது முக்கியம் இல்லை அப்படின்னு அது விடணும். ஆனால் இஃப் யூ ரியலி வாண்ட் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப், ஒரு ஹாப்பி லைஃப் வேணும்னா எப்போவுமே உங்களுக்கு ஆசை இருந்த அந்த விஷயம் ஏன் பண்ணாமல் இருக்கீங்க? இதுக்கு நல்ல ஒரு முகூர்த்தம் வரும்போது, என்னோடய குழந்தைங்க எல்லாம் படித்து பெரிய ஆள்களாகி அவங்க வீடு வச்சு அவங்க வழிக்கு போன பிறகு, நான் ரிட்டையர் ஆன பிறகு, அப்படி எல்லாம் ஏதோ ஒரு முகூர்த்தத்துக்கு நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போ தான் அது நடக்க போகுது? இத்தனை காலமும் நமக்கு இதுக்கான ஹெல்த்து, நமக்கு இதுக்கான இதெல்லாம் இருக்குங்கிறது யார் சொல்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது செய்ய வேண்டாது செய்யாத. இந்த காலத்தில் ஸ்பெசிஃபிக்காக லைக் இப்போ நம்மளோட அப்பா அம்மா எல்லாம் இது சொல்கிறது கூட ஓகே. இன்னும் நம்மளோட ஜெனரேஷன் நம்மளுக்கு இது இந்த ஒரு காலத்தில் வாழ்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் அட் அவர் ஃபிங்கர் டிப்ஸ். எவ்வளோ நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்குது ஃப்ரீயாக. நமக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரீன்னே சொல்லலாம். இப்போ இன்டர்நெட் காஸ்ட் எல்லாம் அவ்வளோ கம்மியாகிடுச்சு, நிறைய ஃப்ரீ வைஃபை இருக்குது. ஸோ லைக் நாலேஜ் இஸ் ஆக்சசிபிள். அப்போது அது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நிறைய இருக்குது, ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாகவோ ஃபுல்லி ஃப்ரீயாகவோ நிறைய கோர்சஸ் இருக்குது. அப்போது உங்களுக்கு ஒரு ஸ்கில் வேணும்னு ஆசை இருந்தால் ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கீடு பண்ணி வச்சு 2 கிளாஸ் நீங்கள் ஏன் செய்ய முடியாது? இப்போ பணம் கொடுத்து செய்கிறது கஷ்டம்னா ஃப்ரீ கிளாஸே ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது, எல்லா ஸ்கில்லுக்குமே இருக்குது. ஏன் அது பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ அது பண்ணிட்டாங்கனாலே அந்த ஒன் திங் வில் ரியலி இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் எப்போவுமே மியூசிஷியன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, சவுண்டு நல்லா இல்லைன்றீங்கன்னா ட்ரை சம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கலாம் இல்லைங்களா? பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசை, ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஐ கேனாட் ட்ரா அப்படி இருந்தீங்கன்னா மேபி யூஆர் குட் அட் பெயிண்டிங். ஒரு மேபி தெர் இஸ் சம் அதர் ரிலேட்டட் ஆர்டிஸ்டிக் ஸ்கில், அது உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ட்ரைனிங் எடுத்தால் தானே தெரியும். ஸோ அது ஒரு முயற்சி ஏன் பண்ண முடியாது? ஸோ அந்த மாதிரி லாங் டேர்மாக எப்போவுமே ஒரு புக் எழுதணும்னு ஆசை இருக்குது, வாட் எவர் ஏதோ உங்களுக்கு ஆசை இருக்குன்னா அது பண்ணிடணும். அதுக்கு தான் இந்த வாழ்க்கை. ஆசையை வச்சுக்கிட்டு வாழ்ந்து ஒரு காலம் ஆசை நடத்தாமல் அப்படியே நம்ம வாழ்க்கை முடிச்சுட்டாங்கன்னா என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒரு ஆசை கடவுள் கொடுக்குறது அதை நடத்துறதுக்கு தான். ஸோ இஃப் யூ ஹாவ் எ லாங் டேர்ம் ட்ரீம், ஒர்க் ஆன் இட். அந்த ஒரு முயற்சியே வில் ரியலி இம்ப்ரூவ் யுவர் லைஃப். செகண்ட் திங், உங்களுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் கம்ப்ளைண்ட் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், which is within your control. Make that go away. Like do something about it. Recently someone was speaking to me and they said எனக்கு லைஃப் லாங் வந்து என்னோடய வெயிட்
ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சேட் அபவுட் மை வெயிட் அப்படின்ட்டாங்க. ஸோ தென் ஐ ஆஸ்டர், சரி வெயிட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? அப்புறம் நான் நிறைய முயற்சி எடுத்தேன், எதுவும் பண்ணியும் சரியாக வரல அப்படின்ட்டாங்க. சரி லாங்கஸ்ட் எவ்வளோ முயற்சி எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் மாதங்கள் வரைக்கும் நான் டயட் பண்ணி பார்த்தேன் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதானா? கொஞ்சம் மாதங்களா? ஒரு வாழ்க்கை மொத்தமாக இருந்தால் ஒரு பிரச்சனை ஒரு இஷ்யூ அதை சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாதங்கள் மட்டும்தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு 2 வருஷம் ஒழுங்காக முயற்சி எடுத்தால் நடக்காத விஷயமா இந்த வெயிட் லாஸ். அதுக்கு ஹார்மோனல் ஒரு லைக் ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாங்கன்னா அதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது எடுக்க வேணும் தானே. இல்லை டயட்டோட பிரச்சனைனா டயட் நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு போக வேணும் தானே. அதுக்கு ஒரு சின்சியர் முயற்சி எடுத்தேன். ஒரு 6 மந்த்து 5 மந்த்துன்னு முடிக்காமல் ஒரு 1 or 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் முயற்சி எடுத்தாலும் போகாத அளவுக்கு யாருக்குமே இந்த வெயிட் இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்கவே முடியாது. இந்த மாதிரி சம்திங் இஸ் தேர் தட் இஸ் பின் நாகிங் யூ ஃபார் அ லாங் டைம். எப்போவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும். லைக் இஃப் சம்திங் இஸ் ரியலி பாதரிங் யூ, இப்போ ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி உங்களுக்கு எப்போவுமே அது ஒரு வருத்தமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்க வேண்டாம் தானே. ஒரு ஹார்ட்டட் அட்டெம்ப்ட் இல்லை. லைக் இந்த காலத்தில் நிறைய எல்லாத்துக்குமே தான் சொல்யூஷன் இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை நம்மளால் ஏன் சால்வ் பண்ண முடியாது? நம்ம அதுக்கு சீரியஸாக ஒரு ஜெனுவினாக சிச்சுவேஷன் யூ நீட் டு லுக் ஃபார் அ வே அவுட் அண்ட் கெட் இட் டன். இது மே சவுண்ட் வெரி சிம்பிள், பட் லாட் ஆஃப் பீப்புள் சே தட் நான் முயற்சி எடுத்தேன். பட் சின்சியர் முயற்சி எடுத்திருக்கீங்களா? நம்ம சின்சியராக முயற்சி எடுத்தால் நடக்காத விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் கம்ப்ளைண்ட் நான் இப்படி இருக்கிறது எனக்கு இது என்னை பற்றி எனக்கு கஷ்டம் அப்படின்னு தோணுதுன்னா டூ சம்திங் அபவுட் இட், அட்ரஸ் தட் திங். எப்போவுமே நம்ம நினைக்கும் போதெல்லாம் நமக்கு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது ஒன்று இருந்ததுன்னா யூ நீட் டு சேஞ்ச் இட். எதில் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு பிரச்சனை இல்லை நான் இதை வச்சுட்டே வாழ்ந்துக்கிறேன்னு விட்டுட்டு அப்புறம் அதை பற்றி யோசித்து கஷ்டப்படாமலே வச்சுக்கலாம். இல்லை அந்தளவுக்கு நமக்கு பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக 100% நமக்கு அது மேலே ஒரு முயற்சி எடுத்துக்கலாம். ப்ளீஸ் டேக் அ சின்சியர் எஃபர்ட் அண்ட் சார்ட் தேட் அவுட். இந்த மாதிரி லாங் ஸ்டாண்டிங் ஒரு பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாட் எவர் இட் இஸ், அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை சார்ட் அவுட் செய்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தேர்ட் திங் தட் ஃபார் மீ எனக்கு ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்த விஷயம், ஹாப்பினஸ் கொடுத்த விஷயம் என்னென்னா லெட்டிங் கோ ஆஃப் கண்ட்ரோல். எல்லாத்தும் நம்ம லைஃப்பில் நம்ம கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது. லைக் எவ்ரி திங் இன் அவர் லைஃப் இஸ் நாட் வித் இன் அவர் கண்ட்ரோல். ஸ்பெசிஃபிக்கலி மற்ற நபர்கள்ங்கிற ஒரு கேட்டகரி இஸ் நெவர் வித் இன் அவர் கண்ட்ரோல். ஈவன் இஃப் நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்மளோட க்ளோஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, கலீக்ஸாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாருடைய பிஹேவியர், அவரோட ஆட்டிடியூட், அவரோட வேல்யூஸ் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அண்ட் வி ஆர் நாட் லைக் சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். அண்ட் இப்போது நம்மளுக்கு பிடிக்காத நபர்கள் எல்லாம் கெட்டவர்னு அர்த்தமே இல்லை. நம்மளோட பிஹேவியர், நம்மளோட வேல்யூ சிஸ்டமுக்கு அகேன்ஸ்டாக வேறொரு பிஹேவியர் வேல்யூ சிஸ்டம் வச்சுருக்கிறவங்களெல்லாம் தப்பான ஆள்கள், ஒரு கெட்ட நபர்கள் அப்படின்னு தெர் இஸ் நோ சச் ரூல். நமக்கு பிடிக்காதவரோ நமக்கு பிடிக்காத பிஹேவியரோ அவருக்கு பிடிக்குதுன்னா அவங்க செய்யலாம், பிகாஸ் இட் இஸ் தேர் லைஃப். இந்த கண்ட்ரோல் நம்ம எப்போ வெளியே வரோமோ அவ்வளோ நமக்கு நல்லது. எல்லோரும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா தட் இஸ் லைக் ரெசிபி ஃபார் டிசாஸ்டர். எல்லோரும் நம்மளை மதிக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம நம்மளோட வேல்யூஸின் படி மதிப்புக்குரியவராக இருக்கலாம். எனக்கு இருக்கிற என்னோட மோரல் காம்பஸ் படி ஆமாம் ஐ எம் அ ரெஸ்பெக்டபிள் பர்சன்னு நான் நினைக்கிற வரைக்கும் ஓகே. என்னை அவர் மதிக்கணும் இவர் மதிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தா என்ன ஆகும்? யார் மதிக்கலையோ அப்போல்லாம் நம்ம எழணுமா? இது எந்த மாதிரி வாழ்க்கையாக இருக்கும்? என்னை பிடிக்கணும் அப்படின்னு எல்லோரும் என்ன பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன பிடிக்கணும்? இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம மேலே கண்ட்ரோல் வச்சுக்கலாம் ஒழிய மற்றவங்க எல்லாருடைய பிஹேவியர், அவரோட ஆட்டிடியூட், அவரோட இதிலெல்லாம் நம்ம கண்ட்ரோல் எப்போ நம்ம இந்த கண்ட்ரோலில் போகிறோமோ அப்போது அவருக்கும் நமக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான். வாழ விடணும். எப்போ நம்ம ஆள்களை வாழ விடுறோமோ அவ்வளவோ நம்ம மைண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், உண்மையிலே ஹாப்பியாக இருக்கும். அவர் நமக்கு எகென்ஸ்டாக ஏதோ பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும். அவர் வாழ்க்கை தானே, நம்ம யார் அதை பற்றி சொல்கிறதுக்கு? அவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும். அதே இதுக்கு நம்ம எடுத்து தலையில் வைக்கணும். நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும். இவர் என்ன பண்ணுறது நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா we need to learn to set boundaries. ஒரு தடவை சொல்லிடுங்க இப்படி பண்ணக்கூடாது, ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் பிஹேவியர், அவரோட ஆக்சஸ் லிமிட் பண்ணிவிடுங்க. உங்கள் மேலே இருக்கிற அவரோட ஆக்சஸ் லிமிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அவருக்கு வேண்டி செய்கிறத லிமிட் பண்ணிவிடுங்க. அவருக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை லிமிட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி தான் யூ நீட் டு செட் பவுண்ட்ரிஸ் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், பட் யூ கேனாட் கண்ட்ரோல் அதர்ஸ். எப்போ இது நம்ம மைண்டில் தெளிவாகுதோ அப்போ நம்ம ஹாப்பினஸ் வில் பிகம் ரியலி ரியலி ரியலி
more. Last point, which is also equally important, but we have really discussed this a lot in past videos, but I want to again stress it. இது வரைக்கும் நடந்தது எல்லாதும் விட்டு விடுறது. இந்த பாஸ்ட் மேலே இருக்கக்கூடிய ஓவர் எந்தூசியாசம் நம்ம கட் பண்ணிட்டாலே we will become happy in both ways. பாஸ்டில் நடந்த கூடின கஷ்டங்களை பற்றி யோசி எப்போ பார்த்தாலும் இவர் 10 வருஷம் முன்னாடி நடந்த பிரச்சனைகள், 2 வருஷம் முன்னாடி நடந்த பிரச்சனைகள், 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சண்டை, இது பேசிகிட்டே இருந்தது ஒருத்தர் இருந்தாருன்னா நம்மளாக போய் அவர் கூட உட்காந்துட முடியுமா? நமக்கே வெறுப்பாயிடும் இல்லைங்களா? எப்படி எப்போ பார்த்தாலும் இப்படி ஒன்றும் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. எப்போவுமே ஒரு விக்டிம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட நமக்கே இருக்க முடியாதுன்னா நம்ம அப்படி எப்போவும் நினச்சிட்டே இருந்தால் நமக்கு எங்கே இருந்து நிம்மதி வரும்? நம்ம மைண்டுக்கே நம்ம கூட இருக்க முடியாமல் இருக்கும், நமக்கே நிம்மதி இருக்காது. ஸோ அட் சம் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நடந்தது என் வாழ்க்கையில், இவ்வளோ நடந்துச்சு. வாட்டெவர் 20, 30, 40, 50, 60 வருஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இவ்வளோ நடந்துச்சு, கொஞ்சம் கெட்டதும் நடந்துச்சு, நல்லதும் நடந்துச்சு, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு whenever we make peace with our past. ஆமாம், நடந்துச்சு, ஐ எம் ஓகே வித் எவ்ரி திங். இது வரைக்கும் நடந்தது யாருன்னு என்ன சொன்னதோ என்ன பண்ணதோ இதெல்லாம் போகட்டும் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹாப்பினஸ் வில் இன்க்ரீஸ். அவர்கிட்ட யாரோ நம்மக்கிட்ட தப்பு நடந்தால் அவர் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் இதே மனத்தில் எடுத்து வச்சுட்டு நடந்துகிட்டே இருக்கும், இது குறை சொல்லிகிட்டே இருக்கும்னா யாருக்கு கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம். நம்மக்கிட்ட தான் ஒருத்தரும் பேசுகிறதுக்கே வர மாட்டாங்க ஒழியே அவருக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. நம்மளோட மைண்டு தான் நம்ம ரொம்ப ரொம்ப பாய்சன் பண்ணிகிட்டே இருக்கோம், அது தேவையே இல்லை. ஸோ லெட் கோ. ஆமாம், இப்படியெல்லாம் நடந்துச்சு, பீப்புள் வேர் ராங் டு மீ, ஓகே, ஐ வாஸ் ராங் டு சம் பீப்புள், ஓகே, இதெல்லாம் we can live it and be at peace. It is okay. எங்கே நம்ம பாஸ்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லைன் வரைஞ்சி எல்லாம் ஓகே அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு நிம்மதி வரும். இஃப் யூ வாண்ட் டு கட் சம் பீப்புள் அவுட் பிகாஸ் ஆஃப் தேர் பேட் பிஹேவியர், கட் தம் அவுட் அண்ட் தென் forget it. அதே அப்புறம் யோசித்து நம்ம ஏன் கஷ்டப்படணும்? ஒரு பவுண்ட்ரி வைக்கணும், அவர் கூட இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அங்கே அவ்வளோதான். அவர் கூட இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, நடந்ததை பற்றி யோசிச்சு எத்தனை நாள் நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் யூ அட்ரஸ் தட் இஷ்யூ யூ ஷுட் லேர்ன் டு கெட் அவுட் ஆஃப் தட் மைண்ட் செட். பாஸ்டெல்லாம் எப்போ நம்ம பீஸ் இது அவ்வளோ நடந்துச்சு போட்டோம், இனிமேல் இருக்கிறது நம்ம பார்த்துக்கலான்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போ நமக்கு உண்மையிலே வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடும். இதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் கீஸ் டு ஹாப்பினஸ் அண்ட் தீஸ் ஆர் த 4 things we can genuinely do to improve the quality of our life, find peace of mind and happiness. உங்களுக்கு என்ன கீஸ் இருக்க ஹாப்பினஸ்க்கு நீங்கள் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் டூ ஷேர் வித் மீ அண்ட் வாட் டு யூ திங்க் ஆஃப் தீஸ் லெசன்ஸ் ஆல்சோ. ப்ளீஸ் டூ ஷேர் வித் மீ. ஐ லவ் டு ஹியர் ஃப்ரம் யூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் வாஸ் ஆஃப் சம் யூஸ் டு யூ. பை.